சிறப்பாக சிறப்புக்குரிய அன்பர்களாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களின் தமிழர் திருநாள் சிறப்பு வழிபாடு இந்த அவைக்கு நான் அன்போடு கூட வந்திருக்கின்ற அன்பர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த வழிபாட்டிற்கு பிற்பாடு இந்த நாளில் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு நண்பர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களை நாம் கௌரவிக்கவும் அவர்களுடைய நலன்களிலே நாம் அக்கறை கொள்ளவும் திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற உள்ளார்ந்த மனங்களோடு கூட நாம் செயல்படுவதற்கு இந்த நாளிலே சிறப்பான ஒரு அழைப்போடு கூட இந்த கிராமிய இசை வழிபாட்டு முறைமையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வை கடவுளுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கும்படியாக இறைவேண்டலோடு கூட நாம் ஆரம்பிப்போம். இந்த வெல்லோஷபுரம் குருசேகர தலைவர் திரு WSJ ரிச்சர்ட்சன் ஆயர் அவர்கள் நம்மை ஜெபத்தின் வழியாக இந்த நிகழ்வை துவக்கி வைப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் சமூகத்தின் தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கின்ற வேண்டாதவைகள் அனைத்தையும் துப்புரப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் சாமி. கடவுளை நாங்கள் அருவருப்பாக கருதப்படுகின்ற பொருட்கள் நாங்கள் தூக்கி வீசுகின்றோம். அவைகள் அவர்களுக்கு அது சுமை அல்ல சாமி. கடவுளே, அது ஒரு மகிமைக்குரிய ஒரு காரியமாகவே தங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் தாமே அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மழை வெயில் என்று எந்த ஒரு சூழ்நிலையும் கருதாமல் தகப்பனே தங்களுடைய சரீர சுகத்தையும் பொருட்படுத்தாது எங்கள் அனைவருக்காக பணியாற்றுகின்ற அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தார். தேவன் தாமே பேராயத்தினுடைய சமூக கருத்தினை வாரியத்தினுடைய இயக்குனர், உதவி இயக்குநர்கள் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வாயிலாக எங்களுடைய பேராயத்தின் மூலமாக திருச்சபை மூலமாக கொடுக்கப்படுகின்ற இந்த உதவிகள் அனைத்தும் அவர்களுக்கு நன்முறையிலே பயன் தர இறைவன் தாமே புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். இப்போது நாம் இந்த வழிபாட்டினை நம்முடைய ஆயர் மக்கள் இந்த குருசேகரத்தினுடைய ஆயர் சாமிகள் செல்வகுமார் அவர்களும், மற்றொரு குருசேகரத்தினுடைய ஆயர் அருண் ஜாவேஸ் ஆல்பர்ட் அவர்களும், திருப்பூர் ஆயர் சிக்கிந்தராஜ் ஐயா அவர்களும் இந்த வழிபாட்டை நமக்கு நடத்தி தருவார். நாம் எல்லோரும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். அதனுடைய நினைவாக அதை தொடர்ச்சியாக இப்போது இந்த திருச்சபையின் இணைந்து தூய்மை பணியாளராகிய உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாம் இணைந்திருக்கிறோம். ஒருவேளை இதனுடைய அழுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக பொங்கல் விழா கொண்டாடணும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். பொங்கல் விழா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு எண்ணும்போது நம்முடைய தமிழ் சமூக அமைப்பு மிகப்பெரிய பழமையான சமூக அமைப்பு. நம்முடைய மொழி பழமையான மொழி, நம்முடைய பண்பாடு பழமையான பண்பாடு, நம்முடைய நில அமைப்பு மிக பழமையான நில அமைப்பு. மிக மிக நெடுந்தூரம் வரலாறு நம்முடைய நிலத்திற்கு இருக்கிறது. வடவேங்கடம், தென்கடை, ஆளிலை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பறந்து விரிந்த நில அமைப்பு தான் நம்முடைய நில அமைப்பு. அந்த நில அமைப்பில் நாம் எல்லாம் இப்போதுதான் நாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஒவ்வொரு மொழியை நாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய மூத்த மொழி தொல் திராவிடர்கள். நம்முடைய திராவிட மொழியில் இந்த மொழி குடும்பத்தில் இந்த மலையாள மொழி, கன்னட மொழி மற்றும் தெலுங்கு, தமிழ் என்கின்ற மொழி குடும்பத்தில் இணைந்திருக்கிறது. ஆகவே பறந்து விரிந்திருக்கின்ற தமிழ் சமூகம் இந்த வடவேங்கடம் என்று அழைக்கப்படுகின்ற எல்லையிலிருந்து இலங்கை வரை பரவி இருக்கிறது. ஆகவே வெகு நீண்ட பாரம்பரியத்தையும் மரபையும் பண்பாட்டையும் கொண்டிருக்கின்ற தமிழர்கள் நாம் எல்லோரும் இயற்கையை நேசிக்கின்றவர்கள். அதனால்தான் நம்முடைய வரலாற்றில் ஆக்கு பொங்கலை, சோக்கு அரிசியை என்ற வரலாற்று பாடல்களும், அது மட்டுமல்ல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், யாரெல்லாம் விவசாயம் செய்கிறார்களோ அவர்களை பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும் என்ற செய்தியும் நமக்கு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவை உழைக்கிறவர்கள் முதன்மையான இடம். உழைப்பு தான் நம்முடைய முதன்மையான இடம். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று உழைக்கிறவர்களை அழைக்கிறார். ஆகவே உழைச்சவங்க, இந்த விவசாயி நெல்லை விதைச்சு அதனுடைய அறுவடை வரும் வரை எப்படா புது அரிசியை எடுத்து அதை புது பானையில் போட்டு பொங்கலிட்டு சாப்பிடுவோன்னு ஆசைப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விவசாயியுடைய அந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக, அதாவது அடிப்படையில் இன்று தூய்மை பணியாளராக உங்களோடு இணைந்து தென்னிந்திய திருச்சபை சென்னை பெராயும் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறது. நீங்கள் மிக சிறந்த உழைப்பாளிகள். உங்களுடைய உழைப்பை நாங்கள் மறந்துவிடவே இல்லை. கொரோனா காலத்தில் எல்லோரும் பயந்து நடுங்கி வீட்டில் இருக்கின்ற போது நீங்கள் தைரியமாக இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்தினீர்கள். எல்லோரையும் நாங்கள் நோயில்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் உழைத்தீர்கள். ஆகவே உங்கள் உழைப்பு இந்த உலகம் போற்றுகின்ற உழைப்பு, உங்கள் உழைப்பை பேராயம் போற்றுகிறது. ஆகவே உங்களோடு இணைந்து இந்த பொங்கல் வழிபாட்டை கொண்டாடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களோடு இணைந்து கிராமிய இசை எங்களுடைய பேராசிரியர் இருந்த பரட்டை ஐயா அவர்கள், சாப்லஸ் அப்பா அவர்கள், இந்த கிராமிய இசை, அதாவது வழிபாடு யாரோ வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க மட்டும்தான் பாடணும்னு இல்லை, படிக்கிறவங்க மட்டும்தான் பாடணும்னு இல்லை, சாதாரண மக்களும் வழிபாட்டில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிராமிய இசையோடு இணைத்து இந்த வழிபாட்டை அமைத்திருக்கிறார். அதை உங்களோடு இணைந்து நாங்கள் இந்த வழிபாட்டை நடத்துகிறோம். நீங்கள் இந்த விழாவில் மகிழ்ச்சியாக பங்கேற்று தொடர்ந்து உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் நீங்கள் பங்கேற்று இறைவனை போற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூப்பிட்டுருவோமான்னு கேட்டாங்க. அவங்க பதிலே சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் கூப்பிடலாமா? ஒரு அலையில சொல்லுங்க. அது மட்டும் வரும். சாமியை கூப்பிடலாமான்னு கேள்வி கேட்டா கேள்வி மட்டும் வராது. சாமியை கூப்பிடுறது. சனவில்லா வந்து வச்சு சண்டை சட்டம் ஏதும் இல்லை சாமியே
முறையெல்லாம் பாங்குடனே வந்துருச்சி பார்வக பெற்றவரே பறிவுடனே வந்து விடு தண்ணி போட்டா மயக்கம் வரும் தருதலைக்கோ துன்பம் வரும் சண்டை போட்டா பகை வளரும் சாமி உங்க கோபம் வரும் ஒண்ணுபட்டா நீ வருவ ஒத்தாச பண்ணிடுவ கொண்டு போட்டோம் வேற்றுமைய கோலமுடன் வந்து விடு சனமும் வந்தாச்சு சாமியும் கூப்பிட்டாச்சு அப்புறம் என்ன சாமியை வணங்குறது. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சாமியை கும்பிட்டுலாமா? உலகத்தை படைச்சவரே அம்மையப்ப அத்தனைக்கும் ஆண்டவரே உன் பாத வணக்கம் முத்தவரே மீட்டெடுக்க வந்தவரே கண்ணிமாரி பெற்றெடுத்த பாலகரே உன் பாத வணக்கம் சித்தத்திரு ஆவியாரே சூரியரே உண்மைய கண்டு தரும் வாத்தியாரே உன் பாத வணக்கம் ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி சாமி அருளாரா பாவ ஊத்த போக்கும் ஜீவ தண்ணி சாமி அருளாரா சுத்தமே பொங்க சோறு சாமி அருளாரா பசிய போக்கும் ஜீவ சோறு சாமி அருளாரா காத்துல நீ என்ன காத்து சாமி அருளாரா உலகம் மொத்தத்துக்கும் வீசும் காத்து சாமி அருளாரா முத்தி போன சோதக்கானாங்க சாமி அருளாரா உனக்கு வித்தெடுத்து வேதத்தவரு நீ அருளாரா நெஞ்சி உள்ளே வெள்ளனோ சாமி அருளாரா நெஞ்ச கொத்தி தலை எடுத்தவனே அருளாரா கருகி போன கான பயிறு சாமி அருளாரா அத குலுக்க வைக்கும் விவசாயி சாமி அருளாரா இல்லாத
ஆனா நம்ம விவசாய நிலங்களை மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்காக அபகரிச்சப்பையும் விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ ஏன் இப்ப வேளாண் மசோதா திட்டத்தை எதிர்த்து நம்ம தலைநகர் டெல்லியில கொட்டு மழையிலையும் பனியிலையும் போராடுறப்ப நாம நம்ம பங்குக்கு என்ன செஞ்சோம்? நாங்களும் எங்க பங்குக்கு எங்க எதிர்ப்பு தெரிவிச்சோமே. எப்படி? ட்விட்டர்ல ஹேஷ்டேக்கையும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல போஸ்டும் ஸ்டேட்டஸும் போட்டோமே. இப்படியோ ஒரு கூட்டம் இருக்கு. சந்தோஷமோ துக்கமோ கோவமோ குமுறலோ கைபேசி பதிவோடவே நின்றுடு. அப்ப நாமளும் குற்றவாளி தானோ? அதுல என்ன சந்தேகம்? நாமளும் குற்றவாளிங்க தான். நாம செஞ்ச குற்றத்தை அறிக்கை செஞ்சு அதை விட்டுட்டா மட்டும்தான் சாமி கிட்ட இன்னும் நெருக்கமா சேர முடியும். குற்றத்தை உடனே நாம சாமி கிட்ட சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கிடலாம். கஞ்சிக்கில் அவசரம் காஞ்சி கிடக்கும் போது அஞ்சி அஞ்சி சனம் அடிமையாயிருக்கும் போது அநீதியை எதிர்த்து பேசாம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கும் போது நாங்க எல்லாரும் தானே சாமி குற்றவாளி குற்றவாளி. பெத்த தெய்வமே உன்னை விரோதிச்சு வாங்கி பாருங்களா. குற்றம் செஞ்சோமே பாவத்துல விழுந்தோமே சொன்ன பந்தத்தை ஐயோ விரோதிச்சு நிந்த செஞ்சோமே சேத்துல விழுந்தோமே இருட்டில் நடந்து ஐயோ வெளிச்சம் துறந்து திருட்டுத்தனமாய் பாவத்தில் விழுந்தோமே பெற்றவரில் உங்க பேர சொல்லியும் தப்பு செஞ்சோமே பாவத்தில் பையானோமே இயேசுநாதர் பேரான இரக்கம் காட்டி மன்னிப்பாய் நேசர் தூயாவிய பேசவை மனசாட்சியாய் உத்தமரின் சேவகம் நித்தம் செய்ய வேணுமே மற்றவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே. ஒரு வழியா நம்ம குற்றத்தை எல்லாம் சொல்லி மன்னிப்பு பெற்றாச்சு. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. காணிக்கை செலுத்துறது அதாங்க. இல்ல இல்ல, நம்ம இயேசு சாமி காணிக்கையோ பலியையோ விரும்புறவர் இல்ல, நம்ம நொறுங்குண்ட இதயத்தையே விரும்புறார். காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்க நமக்கு எதிராக செய்யற குற்றங்களை மன்னிக்கணும். அதுக்கு பிறகே நம்ம காணிக்கையை செலுத்தணும்னு சாமி சொல்லி கொடுத்துருக்காரு. நாம மற்றவங்க செய்ய பாவத்தை மன்னிச்சாதான் நாம செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும். நம்ம இயேசு சாமி இதை சொல்றது மட்டும் இல்ல, சிலையில செஞ்சு காமிச்சிருக்கிறார். குத்த உணர்ந்த நாம மன்னிப்பை பெற்றுக்கிடலாம். Let us receive the absolution. சர்வ வல்லமையே மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ இருக்கையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டவை வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேர்தலையும் இங்கு கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருடுவாராக. ஆமென். படிக்க தெரிவு செய்யப்பட்ட வேலை பகுதி
திருப்பாடல்கள் 96. ஆண்டவருக்கு பெரியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களுக்கும் அவர் தம் ஏற்கத்த செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் அவரே. மக்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோயில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றுத்தாரியை கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அது அசைவராது. அவர் மக்களிடங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் கலைக்குவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் வழங்கட்டும். வயல்களையும் அதில் உள்ள அனைத்தும் களிப்புறட்டும். அப்போது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மனிதருக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களிடங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். படிக்க தெரிவு செய்யப்பட்ட சங்கீத பகுதி 12. விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சிறப்புக்குரிய விருந்தினர்களாக நம்முடைய தூய்மை பணியாளர் நண்பர்கள் இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிறார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரங்களை தட்டி அன்புடன் வரவேற்கலாமா? அவர்களே இந்த நாளில் சிறப்புக்குரிய வழிபாட்டு அழைப்பாளர்களாக கருதப்படுகிறார்கள். அதே போல இந்த வழிபாட்டின் அழைப்பிலே நம்மோடு கூட துணை நிற்கவும், இந்த வழிபாட்டினை பல நிலைகளிலே உதவி செய்யவும், இந்த நிலைமைகளிலே நமக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற இந்த திருச்சபை மற்றும் குருசேகரத்தினுடைய தலைவரும் தென்வட்டாரத்தினுடைய தலைவரும் ஆகிய அர்ப்பணி WSJ ரிச்சர்ட்சன் ஆயர் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த அவைக்கு முன்பதாக நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முறையான வரவேற்பு குறிப்பாடு நடைபெறும். இந்த நாளின் சிறப்புக்குரிய வகையிலே நம்முடைய இந்த சென்னை பேராயம் பல திருச்சபைகளை உள்ளடக்கியது. இப்பேற்பட்ட பேராயத்தின் பேராய பொருளாளராக, அது மாத்திரமல்லாமல் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே அவர்கள் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இந்த காலங்களிலே திருச்சபையின் திருப்பணிகளிலே தங்களை முழு நேரமாக அர்ப்பணித்திருக்கிற பேராசிரியர் டாக்டர் சாமுவேல் கொர்னேலியஸ் ஐயா அவர்கள் இந்த நாளில் தலைமை விருந்தினராக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நான் அன்போடு அழைத்து அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல நம்மோடு கூட ஐக்கியத்திலே கலந்து கொண்டிருக்கிற சென்னை பேராய கல்லூரிகளுடைய செயலர் டாக்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் அப்படியே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு கூட அவைக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சிறப்பினை நாம் உணரவும், குறிப்பாக நம்முடைய அன்பிற்குரிய சிறப்பு அழைப்பாளர்களாகிய நம்முடைய அன்பு நண்பர்கள் தூய்மை பணியாளர்களை இந்த தமிழர் திருநாளிலே வாழ்த்தவும் நம்முடைய தலைமை விருந்தினர் ப்ரொஃபசர் டாக்டர் சாமுவேல் கொர்னேலியஸ் ஐயா அவர்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான திருநாளிலே நாம் அனைவருமாக இணைந்து சென்னை பேராயத்தின் சமூக பொருளாதார கரிசனை வாரியம் நடத்தும் இந்த உழவர் திருநாள், தமிழர் திருநாள் விழாவினை நம்முடைய மக்கள் அனைவரோடும், குறிப்பாக இந்த நாளிலே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மக்கள் அனைவரோடும் இணைந்து கொண்டாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய சென்னை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஒரு பரந்துபட்ட பேராயம். சுமார் 1400 திருச்சபைகளை கொண்ட ஒரு பேராயம். காட்டுமன்னார் கோயில் முதல் காலஸ்திரி வரையிலும், விழுப்புரம் முதல் சென்னை வரையிலும் இப்படி 1400 ஆலயங்கள், திருச்சபைகள், காங்கிரிகேஷன்ஸை கொண்டது தென்னிந்திய திருச்சபையிலேயே மிகப்பெரிய பேராயம் நம்முடைய பேராயம். அந்த பேராயத்திற்கு தலைமை தாங்கி நடத்தும் நம்முடைய பேராயர் அருள் திரு டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீபன் நம்முடைய பேராயருடைய தலைமையின் கீழ் இந்த 1400 திருச்சபைகளும் செயல்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆயர் பெருமக்கள் இந்த 1400 திருச்சபைகளை வழிநடத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே பேராயரின் சார்பிலேயும் பேராயத்தின் சார்பிலேயும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய சென்னை பேராயத்திலே இருக்கிற பல 24 துறைகள் மூலமாக பற்பல ஊழியங்கள் நமது பகுதிகளிலே நடைபெற்று வருகின்றன. திருச்சபையிலே நடைபெறுகிற ஊழியம், திருச்சபையை சுற்றி உள்ள சமுதாயத்தில் நடைபெறும் ஊழியங்கள், கல்வி நிலையங்களில் நடைபெறும் ஊழியங்கள், இப்படி மிக மகத்தான ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றன. அவற்றை சிறைமேற்கொண்டு நடத்துவதற்காக 24 துறைகள் இருக்கின்றன. அந்த துறையிலே மிக முக்கியமான துறை ஒன்று சமூக பொருளாதார கரிசனை வாரியம், சோஷியோ எக்கனாமிக் கன்சர்ன் போர்ட் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் கன்சர்ன். அதனுடைய இயக்குநராக அருள் திரு சாம்சன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய இணை இயக்குநர்களாக அருள் திரு அருண் ஜபல்ஸ் ஆயர் அவர்களும், அருள் திரு ஈஸ்டர் ராஜ் ஆயர் அவர்களும், உங்களுடைய ஆயர் அருள் திரு சாமுவேல் செல்வகுமார் ஆயர்களும் இருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த இணை இயக்குனர் ஆலயத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, தூய்மை பணியாளர்களோடு இணைந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று இந்த வாரியம் திட்டமிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு காரியம். ஆகவே பேராயர் அவர்கள் இதை மிகவும் மகிழ்ந்து, நேற்றைய தினத்தில் கூட நம்முடைய இயக்குநர்கள் பேராயரிடத்தில் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். அவருடைய சார்பிலே அவருடைய வாழ்த்துதலை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய பேராயர் அவர்கள் அதற்கு முன்பதாக நம் மத்தியிலே வந்திருக்கும் தலைவர்களை, உடன் ஊழியர்களை வரவேற்பது, அழைப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நம் மத்தியிலே வந்திருக்கும் தென்வட்டார தலைவர் WSJ ஆயர் அருள் திரு ரிச்சர்ட்சன் ஆயர் அவர்களை அன்புடன் நான் வரவேற்கின்றேன். இந்த கல்லூரிகளின் பேராய கல்வி செயலர் டாக்டர் ஸ்டீபன் ஜெபனேசன் அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி மெல்ரோசாபுரம் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மாலினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஆய பெருமக்கள், நம்முடைய கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள், திருச்சபை மக்கள் அனைவருமாக இணைந்து இந்த உழவர் திருநாள், தமிழர் திருநாளை கொண்டாடும் வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பேராயத்தை குறித்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பேராயர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு குறிக்கோளை நோக்கி நம்முடைய பேராயம் செல்ல வேண்டும். நம்முடைய 1400 திருச்சபைகளும் the focus should be on one thing. ஒரு குறிக்கோளை நாம் நோக்கி நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று நினைத்து the church should serve for the lost, least and the lost. நம்முடைய திருச்சபைகளின் செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்றால், இழந்து போனவர்கள், நமது சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள், பின்தங்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள், விளிம்பு நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஏனென்றால் விளிம்பு நிலைமைக்கு அவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடைக்கோடி என்று சொல்லுவோமே, கடைக்கோடியிலே இருக்கும் மக்கள்
சமுதாயத்திலே மிகவும் முன்னேற முடியாத நிலைமையில் இருப்பவர்கள், அவர்கள் முன்னேற முடியாமல் இருக்கும் நிலைமையை அறிந்து யார் அவர்கள் என்று முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஐடென்டிஃபை who are the least, last and the least. முதலாவது அப்படி கண்டுபிடிப்பதற்கு நமது உயர்ந்த கண்கள் வேண்டும், ஆழமான சிந்தனைகள் வேண்டும், மிக கூரிய பார்வை வேண்டும். இந்த சமுதாயத்திலே பின்தங்கியவர்கள் யார், சமுதாயத்திலே விளிம்பு நிலைமைகளிலே இருப்பவர்கள் யார் என்பதை திருச்சபைகள் காண வேண்டும். அவரை காணுவதற்கான கண்களை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட கண்களோடு நம்முடைய திருச்சபைகள் இப்போது செயல்பட்டு கொண்டு வருகின்றன. We have opened our eyes for the least, last and the last. இந்த நிலைமையிலே தான் கடந்த ஆண்டுகளாக பல்வேறு பணிகளை நாம் செய்து வருகிறோம். நலத்திட்டங்கள், ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள், நம்முடைய விளிம்பு நிலைமையில் இருப்பவர்களுக்கு நலத்திட்டங்கள், இவைகளெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக சமீபத்திலே நடைபெற்ற கடலூர் மாவட்டம் மிக வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்பதை நாம் அறிந்தோம். கடலூர் மாவட்டம் வெள்ளத்தால் சூழப்பட்ட அடுத்த நாளிலேயே நம்முடைய பேராயர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த சமூக பொருளாதார கரிசனை வாரிய இயக்குநர்கள் 4 இயக்குநர்களும் இணைந்து they started the work the very next day. இரண்டாவது அடுத்த நாளிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை செய்வதற்காக ஒரே நாளிலே சுமார் 30 முதல் 40 லட்சம் ரூபாயை செலவு செய்தார்கள். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை போய் நம்முடைய ஆயர்மார்கள் சந்தித்தார்கள், திருச்சபைகளாக போய் சந்தித்தார்கள், உடனடி நிவாரணப் பொருளாக அரிசி இவைகளெல்லாம் கொடுத்தார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தை நடத்துவதற்காக பணங்களை, உதவி பொருட்களை கொடுத்து உதவினார்கள். இதற்கு நம்முடைய பேராயர் அவர்கள் மிக பெரிய அளவிலே உதவினார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய பேராயம், நம்முடைய திருச்சபைகள் இப்போது புதிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. For the least, last and the last. கடநிலையில் இருப்பவர்கள், விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், தங்களை காணாமல் போனவர்கள், இவர்களை நாம் தெரிந்தெடுத்து அவர்கள் உயர்வதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வழிமுறைகளிலே இதுவும் ஒன்று. உங்களுடைய ஆயரை இங்கே இருக்கிற இயக்குநர்கள்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். இந்த ஃப்ளட் சமயத்திலேயும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே நம்முடைய இயக்குநர்கள் செய்த விதம் மிகவும் பாராட்டுக்குரியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனா வந்தபோது உங்களுடைய ஆயர் அவர்கள் வாலிப மக்களை அழைத்து உணவுப் பொட்டலங்கள் செய்து கொண்டு மெல்ரோசாபுரம் முதல் செங்கல்பட்டு வரையில் 2 கார்களை வைத்து அந்த உணவுப் பொட்டலங்களை யாரெல்லாம் வீதிகளிலே இருந்தார்களோ அல்லது இந்த ஐரோடிலே இருந்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கினார்கள். அது மிகப்பெரிய காரியம். கொரோனா காலத்திலே அநேகர் வேலைகளை இழந்து விட்டோம், அநேகர் தங்களுடைய வருமானங்களை இழந்து விட்டார்கள், அநேகர் உணவுக்கு வழியின்றி இருந்தார்கள். நம்முடைய சென்னை பேராயம் ஏராளமான மக்களுக்கு இப்படிப்பட்ட மக்களை கண்டறிந்து கொரோனா காலத்திலே வேலை செய்வதற்கு போவதற்கு வழியில்லாதவர்களுக்கு 10 கிலோ அரிசி இன்னும் பல பொருட்களை வழங்கினார்கள். திருச்சபைகள் வழங்கின. உங்களுடைய ஆயர் அவர்கள் இப்படி உணவுப் பொருள் செய்து அதை தொடர்ச்சியாக பல நாட்களாக விநியோகம் செய்தார். அது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த இயக்குனர் மத்தியிலே வந்திருக்கிறார்கள், அருள் திரு சாம்சன் ஆயர் அவர்கள். உடனடியாக கடலூர் மாவட்டத்தில் நம்முடைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது இவர்கள் அனைவரையும் அழைத்து சென்று அங்கு மிக பெரிதான ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். காட்டுமன்னார் கோயில், கடலூர் போர்ட், இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் இந்த மக்களுக்கு உதவி நிவாரணப் பணிகளை செய்திருக்கிறார்கள். நான் ஒரு நாள் டிவி பார்த்து கொண்டிருந்தேன், புதிய தலைமுறை டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு செய்தியை போட்டார்கள். செங்கல்பட்டுக்கு அருகிலே உள்ள ஒரு சிறு பருத்தி பஞ்சக்குருத்தி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் ஏரிக்கரையில் ஓரம் அல்லது
இந்த கல்லறைக்கு ஓரத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் மலைவாழ் பகுதி மக்கள். அவர்கள் தங்குவதற்கு அவர்கள் வாழ்கின்ற வீடுகளில் எல்லாம் ஓட்டை, கூரைகள் எல்லாம் பிந்து போயிருக்கின்றன. வீடுகள் முழுவதும் அழிக்கப்பட்டுவிட்டன. உண்ணுவதற்கு உணவில்லை. அவர்கள் நிராயுதபாணிகளாக நிற்கிறார்கள் என்று புதிய தலைமுறையிலே போட்டார்கள். நான் உடனே உங்களுடைய ஆயர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணினேன். அந்த நியூஸ் போய் கொண்டிருக்கிற போதே ஆயருக்கு நான் ஃபோன் செய்தேன். ஆயர் அவர்கள் நான் உடனே செய்கிறேன் என்று சொல்லி அடுத்த நாளே உங்கள் திருச்சபை மக்களை எல்லாம் வாலிபர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். இட் இஸ் அ கிரேட் திங். பேராயர் கட்டளையிடவில்லை அல்லது யாருமே அவர்கள் சொல்லவில்லை. தேர் வாஸ் அ நியூஸ். ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. தொலைக்காட்சியிலே அந்த செய்தி காணப்பட்டது. அந்த செய்தியை பார்த்தவுடனே ஆயர் அவர்கள் மக்களை அழைத்து கொண்டு அங்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சில பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே சமூக பொருளாதார கரிசனை வாரியத்தின் மூலமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இன்றைக்கும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலே, பேராயத்தின் சார்பிலே அநேக ஆலயங்களிலே தமிழர் திருநாள், உழவர் திருநாள் மிக விமரிசையாக இப்படிப்பட்ட கிராமிய பாடல்களோடு வழிபாட்டோடு கிராமிய வழிபாட்டிலே நடைபெற்றது. அவைகளிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. இன்றைக்கும் சமூக பொருளாதார கரிசனைத்துறை இப்படி ஒரு விழாவினை எடுத்து என்னையும் அழைத்திருப்பதற்காக உங்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். நாம் இறைவன் அருளுகின்ற இந்த வார்த்தைகள், நான் எப்போதுமே உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன். கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் இதோ சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன். சதா காலமும், எந்த சதா காலமும்? எப்படி அது சதா காலம்? உலகத்தின் முடிவு பரியந்தம். I will be with you till the end of this world. இந்த உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கொரோனா உங்களை ஒன்றும் செய்யாது, வெள்ளம் உங்களை ஒன்றும் செய்யாது, இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இறைவன் நம்மை எல்லாம் இந்த நாளிலே காப்பாற்றி இப்படி ஒரு விழாவினை நம்முடைய மக்கள், தூய்மை பணியாளர்கள், நமக்கென்று உழைக்கிறவர்கள், நம்முடைய வட்டார தலைவர்கள் ஜெபிக்கும் போது சொன்னார்கள், நாம் எதை வேண்டாம் என்று தள்ளுகிறோமோ அவைகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நமது நண்பர்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. எனவே நமக்காக உழைக்கின்ற மக்கள், நம்மோடு உழைக்கின்ற மக்கள், அவர்களோடு இணைந்து ஒரு பொங்கல் விழாவை நடத்த வேண்டும் என்ற ஒரு சீரிய எண்ணம், a vision, a wisdom is given to the department. ஆகவே இந்த நாளிலே பேராயத்தின் சார்பிலே சமூக பொருளாதார கரிசனைத்துறையை நான் வாழ்த்துகிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்ட இந்த கிராமிய பாடல் வழியாய் இறைவனை போற்றுகின்ற இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கும் ஆயர்கள், திருப்பரத்தி குன்றம் ஆயர் அவர்கள் நம் மத்தியிலே சுகேந்திரராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். சென்னை பேராயத்தின் வாலிப இளைஞர் துறை தலைவர், த டைரக்டர் அருள் திரு ஆரன் லிவிங்ஸ்டன் ஆயர் அவர்களும் இதிலே கலந்து கொள்கிறார்கள். நம்முடைய சென்னை பேராயத்தின் மிடில் ஸ்கூல் 160 மிடில் ஸ்கூல் சென்னை பேராயத்தில் இருக்கின்றன. அதனுடைய கன்வீனர் அவர்கள் திரு சாலமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு நிலவுகிறது. ஏனென்றால் the church and the institution can do lot of things. ஏனென்றால் கடவுளுடைய ஆசையினாலே, கடவுளுடைய எண்ணத்தினாலே தான் மிஷனரிமார்கள் திருச்சபைகளையும் நம்முடைய நிறுவனங்களையும் ஸ்தாபித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பணி அது, பிறருக்கு நாம் பணி செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இந்த நிகழ்வு நடைபெறும் போது சென்னை பேராயத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இணைந்து செயல்படுவோம். உலகத்தின் இறுதி வரையில் இறைவன் நம்மோடு இருக்கிறார். நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். We need not fear of floods. வெள்ளத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, தொற்று நோயை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால்
நம்மை காக்கிற இறைவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட பணிகள், பேராயரின் தொலைநோக்கு பார்வை, சர்வீஸ் டு த லாஸ்ட், லீஸ்ட் அண்ட் த லாஸ்ட், இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் எங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் இஸ்ரேல் நாட்டுக்கு நான் போயிருந்த போது நான் ஒரு இடத்துல வழி தவறி நான் போயிட்டேன். அது ஒரு புதிய தேசம், யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும். அங்கே ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அப்போ அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் சுற்றுறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னாங்க. நான் வந்திருந்த பஸ்ஸு எங்கே நிற்குதோ அந்த இடத்த நான் விட்டுட்டேன். அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, இங்கே வர எல்லாருடைய பஸ்ஸும் அந்த இடத்துல தான் நிற்கும், நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. அந்த துப்புரவு பணியாளர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பஸ் இருந்த இடத்த காண்பிச்சாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய பையில் வந்து நான் ஒரு சாரீ ஒன்று வச்சுருந்தேன், யாராவது கேட்டால் கொடுக்கலாமேன்னு அதை எடுத்து கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ஷீட் என்ன இவ்வளோ மெல்லிசாகுதுன்னா. அப்போ நான் சொன்னேன், இது பெட்ஷீட் இல்லை, நாங்கள் எங்களுடைய ஊரில் சென்னையில் பெண்கள் அணிந்து கொள்ளுகின்ற ஒரு புடவை இது. அப்போ சொன்னாங்க, ஆமாம் நான் கூட பார்த்துருக்கிறேன்னு சொன்னாங்க. உங்கள் அனைவரையும் நான் நாங்கள் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் கோயிலில் ராஜசேகரன் ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கிறார். அவருடைய பையன் வந்து பிகாம் முடிச்சிருக்கிறான். நான் போன வாரம் அந்த பையனை பார்த்தேன். அவங்க 2 பேரும் அப்பா அம்மா குடும்பமாக வந்திருந்தாங்க. அப்போது அவர் சொன்னார், நான் வந்து மருந்து அடிக்கிறேங்கய்யா அப்படின்னா. சரி, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு அவங்க பையனை பார்த்து கேட்டால், நான் டிரைவராக இருக்கிறேன். ஏண்டா பிகாம் முடிச்சுட்டு நீ போய் டிரைவராக இருக்கிறியே, ஏதாவது யோசிக்கிறியா? சரி, எங்கே தான் டிரைவராக இருக்கிறேன்? தாம்பரம் நகராட்சியில் குப்பை இருக்கிற வண்டியில் நான் டிரைவராக இருக்கிறேன். அப்போ நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஏண்டா நல்ல படிப்பு படிச்சுட்டு நீ இந்த வேலைக்கு வந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னால், அப்படிலாம் இல்லைங்கய்யா, எனக்கு வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை வந்து நான் அசிங்கப்படுத்த விரும்பலை, எங்கள் அப்பாவை நான் கேவலப்படுத்த விரும்பலை. இதன் மூலமாக எங்கள் அப்பாவை நான் பெருமைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். ஒருவேளை எனக்கு ஏகவல்லி, லக்ஷ்மி, ராமலக்ஷ்மி அப்படின்ற 3 பேர் எனக்கு நல்ல நண்பர்கள். ஏன்னா எங்களுடைய ஆலயத்தில் அவங்க தான் குப்பை எடுக்கிறாங்க, தாம்பரம் நகராட்சி வேலை செய்கிறாங்க. அவங்க அனுதினமும் வருவாங்க, காலையில் வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க குடும்ப பிரச்சனை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நான் நீங்கள் வந்த 2 பேர் என் நண்பர்களானாங்க, புவனாவும் ஜோதியும். அநேகரை நான் உங்களை பார்க்க முடியல. இன்னைக்கு தருகின்ற உதவி உங்களுக்கு ஒரு சிறு உதவி தான். ஆனால் மெல்ரோசுபுரம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புலாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இங்கே உங்களுடைய பிள்ளைங்களுக்கு தங்கி படிக்கின்ற விடுதி இருக்குது. ஒருவேளை 12வது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க படிக்கணும்னா கொண்டு வாங்க சேர்த்து. காலேஜில் படிக்கணுமா, அது எதிர்க்கிறதுக்கு பார்த்தீங்களா காலேஜ், அதை உட்காந்துக்கிற பாருங்க, அந்த அண்ணன் தான் அதுக்கு இன்சார்ஜ். உங்களை ஃப்ரீயாகவே சேர்த்துப்பாங்க. இன்னும் இது கொஞ்சம் தள்ளி போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு அங்கே வந்து நிறைய டெக்னிக்கல் கோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, தொழில் பயிற்சி சார்ந்த பயிற்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே என்ன கார்பெண்டரி ஒர்க் சொல்லி தராங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் சொல்லி தராங்க. உங்களுக்கு எப்படி நம்ம சிமெண்ட் வேலைலாம் செய்யணுன்றதும் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 10th ஃபெயில் இருந்தாலும் சரி, பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களை நர்ஸ் வேலைக்கு செவிலியராக நீங்கள் சேர்க்கலாம். அங்கே நிறைய வாய்ப்புகள் இந்த சென்னை பேராலயம் கொடுக்கிறது. விபுலமான ஒரு பெரும் உதவிகள் செய்வதற்கு எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துகின்றது யார் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் பாஷாவை பார்த்துருப்பீங்க, ரஜினியை பார்த்துருப்பீங்க, தலையை பார்த்துருப்பீங்க இல்லையா, தளபதி கூட பார்த்துருப்பீங்க. எங்களுடைய தலைவர் பாருங்க, அந்த இருக்கிறார் பார்த்தீங்களா, படத்தில் திருச்சியில் இருக்கிறார் பாருங்க, அவர் தான். அவருடைய மனைவி எங்க தெரியுமா வேலை செய்கிறாங்க? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. சென்னை கார்பரேஷனில் அவர்கள் ஒரு மூத்த அதிகாரியாக இருக்கிறாங்க. போன ஆண்டு அவர்கள் ஆசியாவிலே ஒரு சிறந்த மதிப்புக்குரிய ஒரு விருதை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. என்னடா, அந்த கொரோனா தொற்று காலத்தில் அவர்கள் பொம்பரமாக உழைன்று அவர் செய்த பணிக்காக
அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி காணும் பொங்கல் அன்று நாங்கள் உங்களை கண்டிருக்கிறோம். உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னடான்னா, நம்முடைய கிறிஸ்மஸ் காலம் நாம் கொண்டாடி இருக்கிறோம். அவங்க தான் நம்முடைய இடங்களெல்லாம் சுத்தம் பண்ணுறவங்க. நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறு உதவி, அவர்களுக்கு வேண்டிய ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க. ஒருவேளை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட நாம் இருந்துடலாம். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோமே, நம்ம வீடை நாரிடும். 3 நாள் குப்பை எடுக்காமல் இருக்கட்டோமே, ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்குள்ளே நாம் இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. நாம் எவைகள்லாம் நாம் வேண்டாம் என்று அருவருப்பாக நாம் கருதி நாம் தூக்கி போடுறோமோ, அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு போய் துப்புரவுப்படுத்துகின்ற தொழிலாளர்கள். அது அப்படிப்பட்ட தூய்மை பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்களை நம் உடன் பிறந்த சகோதரர்களாக சகோதரிகளாக பாவிப்பதே, அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தி பேசினாலுமே போதும், அவங்களுக்கு இருக்கின்ற பாதி மனக்குறையெல்லாம் போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம் அவங்க குப்பை எடுக்க வரும்போதெல்லாம் அவங்க குடும்ப பின்னணியை பற்றி நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கரிசனையோடு நாம் கேட்டாலுமே நமக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை, அவங்களாம் நல்லா செல்வந்தர் பணக்காரர், ரொம்பலாம் இந்த நிலைமையில் இருக்கிறோமே, இந்த எண்ணமே அவங்க விட்டு போயிடும். ஆக அன்பானவர்கள், நாம் 5 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேச முயற்சிப்போம். நாம் கொண்டாடுகின்ற பண்டிகையின் போது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம். அவருடைய குடும்ப விவரங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். அதன் மூலமாக நம்முடைய கிறிஸ்துவ அன்பை அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் இன்னுமாக அவர்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு அவர்கள் ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். கடவுள் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பணி, இந்த அற்புதமான பணியில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் அறிஞர் அண்ணா சொன்னார், கடவுள் மனிதன் செய்கின்ற பணியை மகேசனுக்கு, அது உங்களுக்கு தான் பொருந்துகின்ற வார்த்தை. உங்கள் இறைவனை நான் வாண்டுகின்றேன். கடவுள் தாமே உங்கள் மென்மேலும் ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவாராக. ஆமென்.
பொங்கல் பொங்கி வழிகிறது. நாம் அனைவரும் இணைந்து பொங்கலோ பொங்கல் என்று கரங்களை தட்டி சொல்லலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் செய்தியோடு நாம் கடவுளுடைய செய்தியும் நம்ம கேட்டிருக்கிறோம். கடவுள் உழைப்பாளியாக இருக்கிறதுனால நம்ம இந்த கொண்டாட்டங்களிலே நாம் இணைந்திருக்கிறோம். இந்த பேனரில் கூட பார்த்தீங்கன்னா தமிழர்களாய் நாம் ஒன்றிணைவோம். இனம் சார்ந்தல்ல, மதம் சார்ந்தல்ல, சமயம் சார்ந்தல்ல, தமிழர்களாய் நாம் ஒன்றிணைந்த உழைப்பை நாம் கொண்டாடுவோம் என்கிற நிச்சயமான வார்த்தையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதை நாம் உறுதி செய்யும் மூலமாக பாடல் பிரதியில் இருக்கின்ற அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை அத்தனையும் படைச்ச சாமி ஒருவரே என்ற நம்பிக்கை உறுதி கொண்டோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை, அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை அத்தனையும் படைச்ச சாமி ஒருவரே என்னை சேர்ந்து நம்ம ஆண்டவர் இயேசு கற்று தந்த ஜெபத்தை பாடல் வழியா பாட போறோம். Sami
நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணிடலாம். நம்முடைய வந்திருக்கின்ற திருப்பதி பத்திரிகை ஆயர் அருள்பணி சுகத்ராஜ் ஐயா அவர்கள் நம்மை இறை வேண்டலிலே வழிநடத்துவார்கள். தலைகளை தாழ்த்துவோம். படைத்து இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாத்துக் கொள்ளவும் வாய்ப்பை தந்த எல்லாம் உள்ள இறைவா, உங்களுடைய பேரருளுக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி படைக்கின்றோம். நான் மனத்தாழ்மையுடையவன், கனிவுடையவன் என்று திருமறையிலே நீ சொல்லுகிற வண்ணமாக எங்களுக்கும் மனத்தாழ்மையும் கனிவையும் தந்து எப்போதெல்லாம் இந்த பூமி தன்னுடைய சமநிலையை இழந்து போகிறதோ, உறவுகளுக்கு மத்தியில தங்களுடைய சமநிலையை இழந்து உயர்வு தாழ்வுக்கு நேராக போகிறதோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பொருளாதார இழப்புக்கு உட்பட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் உட்படுகிறார்களோ, அப்போதெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கனிவும் மனத்தாழ்மையும் உதவி செய்கிற மனப்பாங்கும் வெளிப்பட வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தியவரே இந்த நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். இந்த நாளிலும் அருமையான எங்களுடைய குருசேகரத்தில் எங்களுடைய பேராய பொறுப்பாளர்கள், சமூக கரிசனை வாரியத்தின் இயக்குநர்கள், குருசேகரத்தினுடைய ஆயர், இறைமக்களோடு இணைந்து தூய்மை பணியாளர்களோடு நாங்கள் இந்த பொங்கல் விழாவை அனுசரிக்க, கிராமிய இசையோடு அனுசரிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரும் தூய்மைப்படுத்துகிறவர் தான் ஆண்டவரே. எங்கள் மனங்களில் இருக்கிற அழுக்கை, நாங்கள் செய்கின்ற பிழைகளின் அழுக்கை எப்போதும் தூய்மைப்படுத்தி ஒரு பரிசுத்தராக நாங்கள் வாழ்வதற்கு வளர்வதற்கு எங்களுக்கு துணை செய்கிறவர் நீர். அதை ஒத்த ஒரு பணிதான் இந்த பூமியை சுத்தமாக வைத்துக் கொள்வது. எங்களுடைய இடங்கள் அழுக்கடைகிற போது, அவை நாற்றத்துக்குட்படுகிற போதெல்லாம் எங்களுடைய அருமையான பணியாளர்கள் எங்களோடு இணைந்து இந்த பொறுப்பை ஏற்று இந்த பூமியை தூய்மைப்படுத்துகிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவே, இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிற போது இதை பண்படுத்தி பாதுகாத்து விதைகளை விதைத்து நெற்பயிர்களை அறுவடை செய்து எங்களுக்காக உணவுகளை வழங்குகின்ற உழைப்பாளர்கள், உழவர்மார்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் உலக உழைப்பாளர்கள், உலக விவசாயிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய இந்திய தேசத்தின் தலைநகர் பகுதிகளிலே தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை நினைத்துவிட்டு எங்களுடைய கைபேசிகளில் அவர்களை பற்றின பதிவுகளை மட்டும் போட்டுவிட்டு அமர்ந்து விடுகிறவர்களாக இல்லாமல் எங்களுக்கு நீர் இன்று ஆண்டவரே தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற கரிசையின் வார்த்தைகளை எங்களுடைய பேராய பொருளர் மூலமாகவும், எங்களுடைய அருமையான வட்டார தலைவரின் மூலமாகவும், சமூக கரிசனை வாரிய இயக்குநர்கள் மூலமாகவும் நீர் தெரிவித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு உழைப்பாளர்கள், துப்புரவு பணியாளர்களை ஆசிர்வதியும் பெற்றுக்கொள்கிற உதவிகளுக்காக நன்றி. அப்படிப்பட்ட நல்ல மனப்பாங்கை மண்டலூர் திரு அழகுக்கும் மெல்ரோசாவரம் குருசேகரத்துக்கும் நீர் ஈர்த்தளித்ததற்காக நன்றி படைக்கின்றோம். 2 ஆயர்களுக்காக போற்றுகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட அன்பை பகிர்ந்து கொள்கிற நிகழ்வுகள் எங்களுடைய விழா காலங்களிலும் அதை தொடர்ந்து வருகிற எல்லா காலங்களிலும் நிகழ்வதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்யும். இவற்றையெல்லாம் எங்களுக்கு தலைமையாக இன்று எங்களை வழிநடத்துகின்ற எங்களுடைய அன்பு பேராயர் பேரறிஞர் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். பேராயர் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்துக்காக போற்றுகின்றோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களின் வழியே அவருடைய தலைமைத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு சமத்துவத்தை, அன்பை, பொருளாதார உதவிகளை செய்து உம்முடைய திருப்பெயரை மாற்றிமைப்படுத்த நீர் அருள்த்தார். இந்த நிகழ்வு முழுமையும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தவைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உமக்குரிய கருவிகளாக பயன்படுத்தி இந்த உலகம் சமநிலையில் இயங்குவதற்கு எங்களை பயன்படுத்தும். புதிய நமக்கு யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். நிறைவு பாடலாக மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்ற பாடல் இணைந்து பாடல். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. அனைத்து காத்தவா உலகழித்து படைத்தவா, அனைத்து காத்தவா உலகழித்து படைத்தவா, இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா, இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களுக்கு மங்களம் சதா. மங்களம் சதா. இயேசு நாயகா என் தேச நாயகா, இயேசு நாயகா என் தேச நாயகா,
மாசிலாத சுதனுமக்கு மங்களம் சதா மாசிலாத சுதனுமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் விதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா ஞானவாரியே திருவானமாரியே ஞானவாரியே திருவானமாரியே ஆனந்த சுதாவே உமக்கு மங்களம் சதா ஆனந்த சுதாவே உமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் நிதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. பொறுப்பாளர்கள் பேராயர் பொருளாளர் ஐயா அவர்கள், வட்டார தலைவர் அவர்கள், சமூக நல கரிசனைப்பு வாரியத்தினுடைய இயக்குனர் அவர்கள், பல்வேறு கல்லூரிகளுடைய செயலாளர் அவர்கள் அனைவரும் மேடையிலே வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாரும் கை தட்டலாமே, கை தட்டிட்டே இருங்க பாடுறதுக்கு. Thank you.
தொடர்ந்து சிறார் நிகழ்ச்சி உண்டு. சிறுவர்களுடைய நிகழ்ச்சி, சிறப்பு நிகழ்ச்சி. கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உலகின் கனிகளை தந்தவரே, உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம். கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உலகின் கனிகளை தந்தவரே, உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம். பாடுவோம் தமிழர் திருநாளின்றே, பொங்கலோ 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 பொங்கலோ. இந்த நாளினை சிறப்பித்தார்கள். குறிப்பாக இந்த நாளின் நிகழ்வினை முழுவதுமாக ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு சென்னை பேராயத்தினுடைய பேரறிஞர் அறிவர் ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களுடைய நல்லாசியுடனே இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட 160 தூய்மை பணியாளர்கள் இந்த நாளிலே பங்கேற்று அவர்களை சிறப்பிக்கும் வகையிலே இந்த வழிபாடானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழிபாட்டிலே சிறப்பிப்பதற்கு, இந்த வழிபாட்டிலே பல நிலைகளிலே உறுதுணையாய் செயல்படுத்துவதற்கு இயக்குநர்களாக இருக்கின்ற அருட்திரு சாமுவேல் செல்வகுமார், அருட்திரு அருண் ஜாவேஸ் ஆல்பர்ட்,
மற்றும் இந்த வழிபாடுகளிலே உதவி செய்த அவர் திரு சுகேதராஜ், அவர் திரு ஆலன் லிவிங்ஸ்டன் இவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.